Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பாம்பே அல்வா தாங்க. ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி, நல்ல டேஸ்டா இருக்கும். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது 200 கிராம் சோள மாவு எடுத்துக்கிறேன். எந்த கப்ல நம்ம மாவு எடுக்கறோமோ அதே கப்ல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 1 கப் தண்ணி எடுத்து நான் மாவை கரைச்சிக்கிறேன். 2 கப் தண்ணி சேர்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நல்லா ஒரு அல்வா கிடைக்கும். நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சிட்டிங்கன்னா அல்வா வந்து உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வராதுங்க. முன்னாடி 1 கப்பு போட்டு நான் கரைச்சிட்டேன். இப்போ 2வது கப்பு தண்ணி சேர்க்குறேன். நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அல்வா செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் நெய்யை வந்து தடவி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம செய்யும்போது டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சது எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 600 கிராம் சர்க்கரை சேர்க்குறேங்க. 200 கிராம் கார்ன் மாவுக்கு 600 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ 1 கப்பு தண்ணி சேர்க்குறேங்க. டோட்டலாக 3 கப்பு தண்ணி தேவைப்படும். இப்போ முன்னாடி கரைச்சாச்சு 2 கப்பு, இதில் ஒரு சர்க்கரையில் 1 கப்பு சேர்த்தாச்சுங்க. சர்க்கரை நல்லா கரையிட்டு நல்லா கலக்கி விடுங்க. இதில் எந்த கம்பி பதம் எதுவுமே தேவையில்லைங்க, பாகு பதம் எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு அல்வான்னு பார்த்தீங்கன்னா இது இந்த சோள மாவில் செய்யக்கூடிய அல்வா தாங்க. ஈஸியாக யார் வேணாலும் செஞ்சிடலாம். தண்ணி அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா அல்வா ஈஸியாக செஞ்சிடலாம். சர்க்கரை லைட்டாக கொதி வரும்போது நம்ம அதில் இருக்கிற அழுக்கு எடுத்துடலாங்க. கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு வந்துடும். உங்களுக்கு சுத்தமான சர்க்கரைன்னா விட்டுடுங்க. கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சர்க்கரையில் அழுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டு எடுத்திங்கன்னா அழுக்கு மேலே வந்துடும், நம்ம எடுத்துடலாம். நம்ம வீட்டில் செய்கிறேன் போது கொஞ்சம் சுத்தமாக செய்யலாங்க. பாருங்கள், நம்ம கொதிக்க சர்க்கரை கொதிக்க மேலே அந்த அழுக்கு வருது. கேஸை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த அழுக்கெல்லாம் அழகாக எடுத்துடலாம். மேலே வந்திருக்குது பாருங்கள் அந்த அழுக்கு. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்துடலாம். இல்லைனா நீங்கள் பால் வடிகட்டுறதை மேலே போட்டு அப்படியே வடிகட்டுற மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாங்க. இந்த ஓரங்களில் அழகாக ஒதுங்கி இருக்கும், அதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை இதில் நம்ம கலந்து சேர்த்துக்கலாங்க. இதில் எதுவும் பதம் எதுவும் தேவை கிடையாது. திரும்பி நம்ம ஊற்றும் போது லைட்டாக கலக்கி விடுங்க, ஏன்னா அடியில் போயிட்டு அப்படியே படிஞ்சிடும். இதுமாதிரி கலக்கிட்டு சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இந்த சர்க்கரை தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கினே இருங்க. நம்ம மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அல்வா கிண்டிங்கன்னா சூப்பராக வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு தண்ணி சுண்டிடும், ஆனால் வந்து மாவு வேகாது. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அழகாக அல்வா கிண்டுங்க, சூப்பராக வரும் உங்களுக்கு. கைவிடாமல் கிளறிக்கினே இருங்க. மீதி இருக்கிற மாவும் நான் சேர்த்துட்றேங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் கிண்டி முடிச்சிடலாங்க இந்த அல்வாவை. யாருன்னா வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி கட்டும்போது நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கினே இருக்கணுங்க, இல்லைன்னா உருண்டை ஆகிடும். லைட்டாக கிளறி கொடுத்துக்கினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பதம் வரும். இந்த மாதிரி நான் கரண்டியை வந்து சென்டரில் வச்சுட்டு கலந்திங்கன்னா எல்லாம் கட்டி இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. இப்போ 100 கிராம் நெய் எடுத்துக்கிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். 200 கிராம் மாவுக்கு 600 கிராம் சர்க்கரை, 100 கிராம் நெய் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு இனிப்பு சுவை இன்னும் கூடுதலாக வேணும்னா கூட நீங்கள் ஒரு 50 கிராம் சர்க்கரை கூடுதலாக சேர்த்துக்குங்க. நம்ம ஊற்றுற நெய் வந்து அது உள்ளார எல்லாம் வாங்கிக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் நெய் சேருங்க. எல்லாத்தையும் உள்ளார கலந்து விட்டுட்டதுக்கப்புறம் மறுபடியும் நெய் சேருங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க நெய்யை.
சிம்பிளான ஒரு அல்வாங்க இது. டக்குன்னு யார் வேணாலும் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு அல்வா. சாப்பிடும்போது நல்லா சுவை சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கலர் பவுடர் சேர்க்குறேங்க. இது கேசரி பவுடர் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சேர்த்துக்குங்க. நீங்கள் என்ன ரெட் கலர்லாம் சேர்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா அல்வா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் கலரு. கலர் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. முந்திரி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க. திரும்பியும் மீதி இருக்கிற நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். அந்த ஏலக்காய் பொடி, முந்திரி, நெய் அதெல்லாம் வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே பாருங்கள் அல்வா சூப்பராக இருக்குது. நல்லா அந்த நெய்யெலாம் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கினே இருக்கணுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த நெய் தடவின தட்டில் நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள் அப்படியே அழகாக வந்து விழுது பாருங்கள். சூப்பரான ஒரு பாம்பே அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேசரி கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கலரில் இருக்குதுங்க. நீங்கள் ரெட் கலரில் சேர்த்திங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயர் டைப்பில் தாங்க கட் பண்ணுறேன். நீங்கள் என்ன சுட சுட சாப்பிட்ணுன்னா நல்லா பவுலில் போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு. சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு அல்வா பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.